பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட இந்த கனவு வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. கான்டெம்பரரி ஸ்டைலில் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு லேசர் கட் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன். கிராண்ட் லுக்குக்காக லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி டிவி யூனிட்டை புது டிசைனில் மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டோட லிவிங் ஸ்பேஸை அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. சோஃபா, டீபாய், உடன் காட், மேட்ரஸஸ், வார்ட்ரோப், கபோர்ட், டால் கர்டைன்ஸ், அது போக எல்லா ரூம்ஸுக்கும் நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு வீட்டோட இன்டீரியர்ஸை லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. டெரஸில் கிளே டைல்ஸ் ரூஃபிங்கோட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்து பெரிய கெசிபோ செட்டப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. சைட் நார்த் ஃபேஸிங்கில் கார்னர் சைட்டாகவும் இருக்கிறதுனால வீட்டோட பிளான் வாஸ்துப்படி சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீட்டில் இருந்து நிறைய டிசைன்ஸ் ஐடியாஸ் கிடைக்க உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்க்குற 2 வீடுமே ஒரே பிளானில் ஒரே டிசைனில் கட்டியிருக்காங்க. 2மே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. எது பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் க்ரூ டிசைன்ஸும் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் மெட்டல் பைப்ஸில் பர்குலா டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 22x15. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போகிற மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட்டர்ஸும் வச்சிருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் அண்டு உட் டிசைன் பேனல்ஸ் எல்லாம் பொருத்தி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x4 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை 8 அடி உயரத்தில் நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அதில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட்டர்ஸ் வச்சுருக்காங்க. சென்டரில் எல் ஷேப்பில் சோஃபாவும் ஒரு டீபாயும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு உட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். லிவிங் ஹாலோட ஒரு ஆஃபுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே டிவி யூனிட்டை மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் ரெடி பண்ணி அதில் நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங். சைஸ் 16x10. கிச்சனில் யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க.
டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஒரு அழகான மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோபும், அது போக கார்னரில் ஸ்லைடிங் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல் லென்த் மிரர் கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது மட்டும் வெளியே இழுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் இதை உள்ளே தள்ளி வச்சிடலாம். இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16x8 அடி சைஸில் லான்ச். இந்த வீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த ஹை சீலிங் தான். அதுக்கேற்ற மாதிரி லக்ஸரியஸாக இன்டீரியர் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கு. அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, பேக் சைட் வாலுக்கு பூராமே அழகா மைல்டு கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நிறைய லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப். ஈஸ்ட் வாலில் டிவி யூனிட்டும், அதுக்கு அட்டாச்சாக கார்னரில் ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 5x5. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஜெட்ஸோட ஜாகுவார் பிராண்டில் பெரிய சவர் பேனல் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்லையும் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், வார்ட்ரோப்ஸ்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜன்னல்களை யூபிவிசியில் செஞ்சு எல்லாத்துக்குமே டால் கர்டென்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 20x4.
எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா க்ரூ டிசைன்ஸ், அது போக ஸ்டீல் பைப்பில் பெர்கோலா டிசைன்ஸ், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க், அது போக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி கிராண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 10x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈவினிங் டைமில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 அடி நீளத்தில் ஒரு பெரிய கசிபோ கட்டியிருக்காங்க. இந்த கார்னரில் ப்ரெஷர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிளே டைல்ஸ் போட்டிருக்காங்க. உட்காரத்துக்கு வசதியாக கார்னரில் எல் ஷேப்பில் சிவில் ஒர்க்ஸ்லேயே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீரநத்தமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். பக்கத்து வீடு பார்த்தீங்கன்னா 1 crore and 55 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 3 BHK லக்ஸரி ஹவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.